இந்த நடத்தை எப்படி சரியான திசை கொண்டு போகும்? இதை ஒரு மாற்றம்னு சொன்னாங்களா? ஒரு சேஞ்சுன்னு சொன்னாங்கல்ல? ஒரு சேஞ்சுங்கிறது முன்பை விட பெட்டரா இருக்கணுமா இல்லையா? இந்த சேஞ்சை இந்த சேஞ்சுக்கு இவர்கள் கொடுத்துருக்கிற விலைன்னு ரொம்ப எளிமையா பார்த்தோம்னா, அவர்களுடைய அஃபிடவிட்ல இருக்கிற தாவேகா வேட்பாளர்களுடைய அஃபிடவிட் பிரகாரம் பார்த்தீங்கன்னாலே 90 பேருக்கும் மேலான நபர்கள் மீது கிரிமினல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. 43 குற்றச்சாட்டுகள் ரொம்ப தீவிரமான கிரிமினல் குற்றங்கள். 43 பேர் மீதான குற்றச்சாட்டுகள் தீவிரமான கிரிமினல் குற்றங்கள். இங்க திமுகவில் இருந்தபோது VS பாபு திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டதன் பின்னால குளத்தூர்ல ஜெயிக்கிறாரு, அவர் மீதான குற்றச்சாட்டு கந்துவட்டி ரவுடிசம் பண்றாருங்கிறதான் திமுக அவரை வெளியில் அனுப்புறதுக்கு காரணம். இன்னைக்கு அவரை பெண்கள் பாதுகாப்புன்னு பெண்கள் பாதுகாப்புக்காகன்னு சொன்ன கட்சியில ஜெயிக்கிறவங்கள சீரியஸான கிரிமினல் குற்றவாளிகள் உண்டு. ஒருத்தர் கந்துவட்டி இது பண்ணிட்டு திமுகவிலிருந்து வெளியில் அனுப்பப்பட்டவரை இவங்க மாற்று அரசியல் தூய அரசியல்ல ஒரு கேண்டிடேட்டா வந்திருக்காங்க. இல்லை, நீங்க சரியா பாயிண்ட சொன்னீங்க. இப்போ VS பாபு அவர்கள் முதலமைச்சர் MK ஸ்டாலினை தோற்கடிச்சிருக்காரு அப்படின்னா, இப்போ அந்த விஷயத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஒரு மாற்றம் விரும்பிதானே அந்த முடிவு எடுத்து. அப்போ இந்த மாற்றம்ங்கிற ப்ராபகேண்டாக்கு பின்னால எந்த விதமான எதிர்கால நலன் குறித்த அக்கறையும் இல்லைன்னு தெரியுதா? இந்த தேர்வில் யார் கேண்டிடேட்னு தெரியாம நீங்க ஒரு கேண்டிடேட்டை சூஸ் பண்றீங்கன்னா, ஒரு ஓட்டை போடுறீங்கும் போது இந்த அரசியல் போக்கு எங்க போய் முடியும்? யார் வேட்பாளர்னு தெரியாது. நீங்க ரிமோட் வில்லேஜஸ்ல இவர்கள் ஒரு ஃபன் மூட்ல அல்லது பேரப்பிள்ளைங்க கம்பல் பண்றாங்கிறதுல உங்களால ஒரு ஓட்டிங்கை தேர்வு செய்ய முடியும்னா, இது வரைக்கும் என்ன உங்க அரசாங்கத்தை நீங்க தான் தீர்மானிக்க, நாட்டையே நீங்க தான் ஆள்றீங்கன்னு சொன்னதுல ஒரு விளையாட்டுத்தனமான தேர்வு இருக்கும் அப்படின்னா, அது குறித்த எந்த அக்கறையும் இருக்காது அப்படின்னு சொன்னா, உங்க பிள்ளை வீட்டை கொளுத்தி விட்டு ஜாலிக்காக பண்ணேன் அப்படின்னு சொன்னதை சுலமா ஏத்துட்டு இருக்க முடியுமா? இல்ல, எல்லாருமே விளையாட்டுத்தனமாகத்தான் மாற்று அரசியலை விரும்பியிருக்காங்க. அப்படி இருந்தால் விளையாட்டத்தை சீரியஸா அவங்க இருந்தாங்கன்னு சொன்னா, சீரியஸா இருக்கவன் நான் ஏன் இதை தேர்வு செஞ்சேன்னு பதில் சொல்லுவான். நீங்க போர் அடிக்குதுன்னு சொல்லி ஒரு அரசியல் மாற்றத்திற்காக முயற்சி செய்யக்கூடாது. இவ்வளவு வருஷம் DMK என்ன பண்ணாங்க, நான் சும்மா ஒரு இதை மாத்துறேன் அப்படி இந்த தேர்வு. நான் ஒரு டிரைவர் எப்படி சூஸ் பண்ணுவீங்களா? ஒரு டாக்டர் எப்படி சூஸ் பண்ணுவீங்களா? என்ன வயசான டாக்டர் அவரே பார்த்துக்கிட்டு 50 வயசாச்சு அந்த டாக்டருக்கு தலை நரைச்சு போச்சு, இந்த நாட்டு வைத்தியர் ஒருத்தர் அந்த மாதிரி இருக்க ஜோசியத்துல கேன்சரை குணப்படுத்துறேன்னு சொன்னாங்க. சும்மா கேன்சர் ட்ரீட்மெண்ட் 50 வருஷமா ஒரே ட்ரீட்மெண்ட், கீமோதெரப்பி, சர்ஜரி, இதே தானே பண்ணிட்டு இருக்கீங்க 50 வருஷமா. நான் போறேன் ஜோசியத்துல கேன்சரை குணமாக்குறேன்னு, நான் அந்த மாதிரி ஜோசியத்துல கேன்சரை குணமாக்கிறேன்னு ஒருத்தர் போனா அவங்களை நீங்க என்ன சொல்லுவீங்க? இதை மாற்றம் தானே இது.